இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து பிள்ளைமார் நலச்சங்கம் மற்றும் திருமண தகவல் மையத்தை ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கும் சமுதாய பெரியோர்களே, ஆன்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று ஒரு 2 நிமிஷம் அல்லது ஒரு 3 நிமிஷம் என்னுடைய சமுதாய பங்களிப்பை உங்களிடம் கொடுக்கலாம் என்று தான் வந்திருக்கிறேன். நான் இந்த சமுதாயத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். நான் ஒரு 1200 மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன், தலைமையேற்றிருக்கிறேன், சிறப்பு விருந்தினராக போயிருக்கேன், சிறப்பு பேச்சாளராக போயிருக்கேன். எல்லாமே சமுதாயத்தினுடைய அந்த ஒருங்கிணைப்பையும் ஒற்றுமையையும் உணர்வையும் சொல்வதற்காக மட்டுமே நான் எல்லா மீட்டிங்லையும் போய் போயிட்டுருக்கேன். மற்றபடி யாரு என்னங்கிறத எனக்கு தெரியாது. எல்லாரையும் நான் உறவாகத்தான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும் பொழுது நம்மளால முடிந்த ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு போனோம்னா எதிர்காலத்தில் அது ஒரு பெரிய லெவலில் வரணும். நாமெல்லாம் பிள்ளைமார்களாக இருக்கிறோம். இங்க வந்திருக்கிறது எல்லாமே பிள்ளைமார் தானே. பிள்ளைமார்களாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு 3 பட்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியலன்னு தெரியல. பிள்ளைமார் யாரு? வெள்ளாளர்களாக, சோழிய வெள்ளாளர்களாக, கார்காத்த வெள்ளாளர்களாக, வீரக்குடி வெள்ளாளர்களாக, துளுவ வெள்ளாளர்களாக இருக்கக்கூடியவங்க என்ன வெள்ளாளரு? அவங்க பிள்ளைன்னு பட்டம் போடுறாங்க. துளுவ வெள்ளாளர், தொண்டை மண்டல சைவ வெள்ளாளர், அவங்க முதலியார்னு பட்டம் போடுறாங்க. நம்மள ஒரு இனம் இருக்கு, அவங்கள நம்ம கூப்பிடுறதே இல்லை, கொங்கு வேளாளர், அவங்க கவுண்டர். இந்த சைட்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல, கவுண்டர்னு பட்டம் போட்டிருக்காங்க. அத்தனை பயல்களும் நம்ம சொந்தக்காரங்க தான். அவங்க வேற யாரும் இல்லை, எல்லாம் நம்ம உறவுக்காரர்கள். முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். கொங்கு வேளாளர் சாதியில நாமெல்லாம் வேளாளர், பட்டத்துல முதலியார், பிள்ளைமார், கவுண்டர், செட்டியார். அந்த செட்டியார்ல என்ன பட்டம் உடையவங்க? வெள்ளான் செட்டியார் அப்படின்னு இருப்பாங்க. வெள்ளாள செட்டியார்னு பேரு அவர்கள். இதுதான் நம்ம இனத்தினுடைய பூர்வீகம். நாமெல்லாம் வெள்ளாளர், வேளாளர். இதை சொல்றதுக்கு யார் வரணும்? வரலாற்று ரீதியாக அதெல்லாம் படிச்சு அந்த வெள்ளாளர்கள் யார், வேளாளர்கள் யார், வேளிர் யார், வேளாண் யார், வேளார் யார், வேல் யார் என்ற அத்தனையும் படிச்சாதான் நமக்கு அதை பற்றியான புரிந்துணர்வு வரும். அந்த புரிந்துணர்வு வந்தாதான் நம்ம அந்த இனத்தை பற்றிய வரலாறை பேச முடியும். அந்த வரலாறை நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டுமே ஒரு இனம் வளர்ச்சி அடையும். வரலாறு தெரியாத எந்த இனமும் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. வரலாறு இருக்கக்கூடிய ஒரு இனம் நம்ம வெள்ளாளர் இனம். உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. வெள்ளாளர் இனத்தில் மட்டும்தான் ஒரு மனிதனுக்குடைய தகுதி அதிகபட்சமாக இருக்கிறது. மாவீரர்களாக, இன போராளிகளாக, மன்னர்களாக, சேனாதிபதிகளாக, தானாதிபதிகளாக, தளபதிகளாக வாழ்ந்த முக்காவாசி பேர் வெள்ளாளர் இனத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு இத்தனை பேருக்கு தெரியவே தெரியாது. ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வள்ளலார் ஐயா போன்ற, மிகப்பெரிய சேக்கிலார் போன்ற பெரிய மகான்களை கொடுத்த சமூகம் இந்த வெள்ளாளர் சமூகம். வள்ளல் தன்மையில சடையப்ப வள்ளல் போன்ற மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாயகனை கொடுத்த சமூகம் நமது வெள்ளாளர் சமூகம். தியாகத்தின் மறுவுருவம் ஐயா வஉசியை கொடுத்த சமூகம் நமது வெள்ளாளர் சமூகம். மாவீரன் மருதநாயகம் பிள்ளையை கொடுத்த சமூகம் நம்மளுடைய சமூகம். கொடும்பாளூர் பெரிய வேளாளர், சிறிய வேளாளரை கொடுத்த சமூகம் நமது சமூகம். தீரன் சின்னமலை கவுண்டரை கொடுத்த சமூகம் நமது சமூகம். இப்படி அனைத்து தகுதியும் உடைய ஒரு சமூகம் பெருசா சோபிக்காம, அரசியல் அதிகாரத்தில் பெரிய லெவலில் வராம இருப்பதற்கு என்ன காரணம்னா, இந்த வரலாறை தெரிந்து கொள்ளாமல், இந்த உணர்வினை தெரிந்து கொள்ளாமல் வந்தோமா. இப்ப இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் என்ன, முக்காவாசி பேர் நல்ல ஒரு கூட்டம், அருமையான ஒரு கூட்டம். உங்க உறவுகளை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதை தான் இப்போ இவர் அண்ணன் கோப்ப ரவீந்திர அண்ணன் சொன்னார். நல்ல கூட்டம் வந்திருக்கீங்க, ஜாதக ரீதியாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தகவல் மையம் சமுதாய ரீதியாக வந்திருப்பீங்க. இப்போ ஜாதகத்தை கொடுப்பீங்க, பார்ப்பீங்க.
இப்போ மத்தியானம் லஞ்ச் இருக்கும், சாப்பிடுவீங்க, கொடுத்துட்டு எதுவும் நல்லபடியாக நடந்துச்சா அப்படியே வீட்டுக்கு போயிடுவீங்க, அவ்வளோதான். ஆனால் வீட்டில் போய் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க? ஜாதகத்தை வரன் பார்க்கிறது என்பதுங்கிறது அது இயற்கை நடைமுறை. அதை விட சொல்ல வேண்டியது வெள்ளாளர் நாம் யார். பிள்ளைங்களுக்கு, பெண் பிள்ளைங்களுக்கு அவசியம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமையை செய்யறதே இல்லை. அந்த வெள்ளாளர் இனத்தினுடைய மகிமையை, பெருமையை, அருமையை, உரிமையை சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம இனத்தை எல்லா பெண்களும் நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்களுக்கு இருப்பதை விட 100 மடங்கு பெண்களுக்கு உணர்வு அதிகம். அந்த உணர்வை நம்ம மழுங்கடிச்சு வச்சிருக்கிறோம். எப்படி வச்சிருக்கிறோம்? கிருபானந்த வாரியார் ஐயா சொன்னாங்க, பந்திக்கு முந்திக்க படைக்கு பிந்திக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பந்திக்கு முந்திக்கனா? எப்பா சாப்பாட்டுக்கு முதல்ல போய் உட்காந்து சாப்பிட்ற, அப்பதான் எல்லாம் இருக்கும். படைக்கு பிந்திக்க சண்டைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ சவுண்டை கொடு, ஆனால் கட்டேசியில் நின்று கொடு, ஏன்னா முன்னாடி உள்ள அடிபடுவான். அதனால பந்திக்கு முந்திக்க படைக்கு பிந்திக்கணும், அது அல்ல. அதை கிருபானந்தர் வாரியார் ஐயா சொன்னாங்க. பந்திக்கு முந்திக்க என்றால் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய கை முன்னாடி போகும், அந்த இலையை நோக்கி இப்படி போய் எடுத்து வைக்கும். பந்திக்கு முந்தி கை. படைக்கு பிந்துக்கை என்றால் படை என்பது வில்லு. வில்லை எவ்வளவுக்கோளும் பின்னாடி இழுக்கிறோமோ அவ்வளவுக்கோளும் முன்னாடி போகும் வில்லு. படைக்கு பிந்து கை, பந்திக்கு முந்து கை என்பதைத்தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டானுங்க, பந்திக்கு முந்திக்க படைக்கு பிந்துக்கன்னாங்க. இது மாதிரி சொல்லி 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 நம்ம இனத்தினுடைய அந்த வீரத்தை, அந்த ஃபெரோஷியஸ் கான்செப்டை நம்ம அடக்கிடுறோம். அதனால என்ன ஆயிடுனா அவங்களுக்கு ஒரு பயம், தன்னை அறியாமல் ஒரு பயத்தை ஒரு இதுக்குள்ள விதைச்சிடுறோம். அந்த விதைக்கிறதுனால அவங்களால ஷைன் பண்ண முடியாம போயிடுது. பெரிய லெவல்ல எல்லாருக்கும் நம்ம வெள்ளாளர்கள் இனத்துக்கு மட்டும்தான் இந்தியாவிலேயே ஒரு இனத்திற்கு ஆள்பவர் என்ற பெயர் உடைய ஒரே இனம் நம்ம வெள்ளாளர் இனம்தான். எந்த சாதியை வேணாலும் எடுத்து பாருங்க, வெள் ஆளர், வேல் ஆளர், காராளர். மற்ற எந்த ஜாதியை சொல்லி பாருங்க, அப்படியே முடிஞ்சிடும். எந்த இனத்தை வேணாலும் சொல்லி பாருங்க, நமக்கு மட்டும்தான் ஆள்பவர் என்று பிறப்பிலேயே கொடுத்திருக்க ஒரு இனம் இந்த வெள்ளாளர் இனம். நம்ம அதை பற்றி பேசுனதே கிடையாது. உன்னுடைய உரிமையை, உன்னுடைய தகுதியை நீ விட்டு கொடுத்தால் உன்னுடைய பிற்கால சந்ததிகள் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவோம். இதை சொல்றதுக்கு யாரு, நான் பட்டுக்கோட்டையிலேருந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது மாதிரி நான் 1000 மீட்டிங்ல இதே தான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு பிள்ளைமார் வேற கவுண்டர் வேறன்னு இருந்த ஒரு இது போய் நம்ம சொல்லி சொல்லி இப்போ சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் மதுரையில் நடக்குது. அதில் இவர் ஐயா வஉசியோட பேரனும் அதில் இருக்கிறாரு, ரவீந்திரன் பேரும். ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், நீங்க எல்லாம் புதுசுங்கிறதுனால இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் மேலே உள்ளவங்களுக்கு சில பேருக்கு தெரியும். அமெரிக்காவில் வேர்ல்டு டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை, வேர்ல்டு டைம்ஸ் அதனுடைய பேரு, நல்லா கேளுங்க. அந்த வேர்ல்டு டைம்ஸினுடைய எடிட்டர் என்ன சொன்னாரு, அவருடைய ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு இன்னும் ஒரு வாரத்திற்குள் உலகத்தினுடைய அதிபயங்கர தீவிரவாதியினுடைய ஆர்ச்சுக்களை போடணும், அவர்கிட்ட பேட்டி எடுத்து போடணும்னு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்றப்ப 3 பேரை தான் அவங்க முடிவு பண்றாங்க. ஒருத்தர் ஓசாமா பின் லேடன், யாரு, இஸ்லாமியருக்காக ஆப்கானிஸ்தான்ல இருந்து மிக தீவிரமாக போராடிட்டு இருந்தா அந்த காலத்தில் ஓசாமா பின் லேடன். அடுத்தது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனுக்கு நடக்குது பாருங்க சண்டை, அதுல முக்கியமான யாசர் அரபாத். அடுத்தது உலக தமிழர்களின் ஒப்பற்ற மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன். இந்த 3 பேரையும் பேட்டி எடுக்கிறதுல யாராச்சும் ஒருத்தரை பேட்டி எடுன்றாங்க. இந்த 3 பேரும் அதிபயங்கர தீவிரவாதிகள். அவர்களை சந்தித்து பேட்டி எடுப்பது என்பது மிக கடினம். ஆனாலும் அந்த ரிப்போர்ட்டர் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு அவர் முதல்ல பார்க்க போகணும்னு ஆசைப்பட்டது யாருன்னா ஓசாமா பின் லேடன். அந்த ஓசாமா பின் லேடனை பார்ப்பதற்காக அவர் போறாரு. அப்பாயின்மெண்ட் நைட்டு 10 மணிக்கு கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல. இந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்றாரு, 10 மணிக்கு போவதற்கு பதிலாக 12 மணிக்கு போயிடுறார். 2 மணி நேரம் தாமதம். ஏன்னா அவர் போக வேண்டிய இடம் அப்படி சுத்தி அங்க போகணும். அப்படி போறப்ப 12 மணிக்கு போறாரு.
போய் உள்ளுக்குள்ள நுழையிறப்ப அவங்களுடைய மெய் காவலர்கள் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நேரம் எப்போது ஒதுக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இரவு 10 மணின்னு சொல்றாப்புல. 10 மணிக்கு ஒதுக்கப்பட்டு 12 மணிக்கு வரீங்க. அவர் தூங்க சென்று விட்டார், அவர் ஓய்வெடுக்க சென்று விட்டார். இனி உங்களை சந்திச்சு பேக்க மாட்டாரு. இனி அடுத்த முறை நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அப்புறம் வாங்கன்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப அடுத்தது யாசர், இந்த இவர் முடிஞ்சு ஓசாமா பின் லேடனை பார்க்க முடியலையே, சரி யாசர் அராபத்திட்ட வாங்குவோம் பேட்டின்னு எடுத்துட்டு யாசர் அராபத்தை பார்க்க போறாரு. அவர்கிட்ட 2 நாள் கழித்து இரவு 2 மணிக்கு அவருக்கு அப்பாயின்மெண்ட். ஏன்னா எல்லாமே நைட்டு தான் கொடுப்பாங்க, எல்லாம் அதிபயங்கர தீவிரவாதிகள் என்ற லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இவர் 2 மணிக்கு போறதுக்கு பதிலா 2:35க்கு போறாரு. யாசர் அராபத்து அவங்களுடைய மெய்க்காவலர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தயவு செய்து பார்க்க முடியாது, அவர் படுத்துக்கிட்டு இருக்காருன்ட்டாங்க. இப்ப வேற வழியே இல்லாம வேலுப்பிள்ளை பிரபாகரனை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு. அவர் கொடுத்த நேரம் இரவு 2:30 மணி. இவர் சென்ற நேரம் 3:30 மணிக்கு போறார். உள்ளர போனோன்னா இதே மாதிரி தான் சொல்ல போறாங்கன்னு நினைச்சு உள்ளர போறாரு. அவர் மிடுக்கா உட்கார்ந்துருக்காரு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் ராணுவ உடையில, விடுதலை புலி உடையோட உட்கார்ந்துருக்காரு. அப்போ இவரை உள்ளர கூப்பிட்டு இவர் உள்ளர நுழைஞ்சவர் சொன்னாரு, ஐயா நான் 3 பேரை அப்பாயின்மெண்ட் வாங்கி பேட்டி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன். அதில் 2 பேரை பார்த்தேன். ஒருத்தர் ஓசாமா பின் லேடன், யாசர் அராபத்தும். அவர்களை நான் சந்திக்க முடியவில்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாக போயிடுச்சு. சந்திக்க முடியாமல் அவங்க தூங்க போயிட்டாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்கட்டாங்க. ஆனால் உங்களை நான் பார்க்க வரப்ப 2 மணி நேரம் லேட்டாக தான் வரேன். இந்த 2:30 மணிக்கு நீங்கள் முழிச்சிருந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே, ரொம்ப மகிழ்ச்சின்னு சொன்னதுக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு வார்த்தை சொன்னாரு, யாசர் அராபத்தோ ஓசாமா பின் லேடனோ தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய இனம் விழித்துக் கொண்டது. ஆனால் எனது இனம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் என் இனம் விழித்துக் கொள்ளும். அன்னைக்கு நானும் தூங்க சென்றாலும் செல்லுவேன்னு சொன்னான். அவன் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன், உலகத் தமிழரின் ஒப்பற்ற மாவீரன். 20ஆம் நூற்றாண்டு. அவனுக்கு முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. அப்படி ஒரு மாவீரனை பெற்ற சமூகம் இந்த வெள்ளாளர் சமூகம் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சமூக சிறப்பு மிக்க நீங்கள் உங்களை சந்தித்ததில் எனக்கு இன்னும் மிக மகிழ்ச்சி. நீங்கள்லாம் வெவ்வேறு விஷயத்துக்கு வந்திருக்கப்ப நான் போய் இதில் போய் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த சங்க இலக்கியத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது. 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு நூல்கள், 8 தொகை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, 18 பரிபாடல், நெடுநல்வாடை, மலைப்படுகடாம், துஞ்சியார், நாலடியார், இனியவை 40, இன்னா 40, கைநிலை, திணைமாலை 150, திணைமாலை 50, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மருதப்பாட்டு, நெய்தல், நெடுநல்வாடை, திருமுருகன் ஆற்றுப்படை, பெருபான் ஆற்றுப்படை, சிறுநர் பாராட்டுப்படை, இத்தனை சங்க இலக்கியத்தில் உள்ள அத்தனையிலையும் வெள்ளாளர்களுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கல, சங்க இலக்கியத்தை தேடி படிங்க. அதுல நம்முடைய சமூகத்தினுடைய வரலாறு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே போட்டிருக்கு. எனவே வெள்ளாள பெருமக்களே, உங்களை நான் பிள்ளையாக இங்கே பார்க்க வரலை, உங்களை முதலியாராக நான் இங்கே பார்க்க வரவில்லை, கவுண்டராக பார்க்க வரவில்லை, வெள்ளாளராக பார்க்க வந்திருக்கிறேன். இந்த வெள்ளாளர்னு வாயில சொல்ல கத்துக்கங்க. நீ பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா ஒதுக்கப்படுவாய், நீ முதலியார்னு சொன்னா ஒதுக்கப்படுவாய், வெள்ளாளர் சொன்னா ஒன்றுபடுவாய். எல்லாரும் வெள்ளாளர்கள். அந்த கான்செப்ட்ல உள்ளர இறங்குங்க. எதிர்காலத்தில் வெள்ளாளர்களுடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறை மீண்டும் நாம் வெள்ளாளர்கள் என்ற ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையை உருவாக்குவோம். மிகப்பெரிய வெற்றி அடைவோம்.